Dear students, good morning. இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.6ல சில சம்ஸ் மீதி இருக்கு. அதை இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு இன்னைக்கு நடத்துறது வரைக்கும் உங்களுக்கு வெனஸ்டே இருக்கிற தேர்வுக்கு உண்டு. ஒருவேளை தேர்வு ஒரு நாள் முந்தினா, அதாவது டியூஸ்டே தேர்வு இருக்குமானால் அது முன்னாடி உங்களுக்கு சொல்லுவோம். அப்படி இருக்குன்னா நீங்கள் டியூஸ்டே அந்த தமிழ் எக்ஸாம் அந்த நம்ம டைம் டேபிள் கொடுத்துருக்கோம், அதுபடி நீங்கள் எக்ஸாமுக்கு ஆயத்தப்படணும். இப்போது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நடத்துகிற வரைக்கும் தரவாக பார்த்துக்கோங்க, எழுதி பார்த்துக்கோங்க. ரொம்ப எளிதாக தான் இருக்கும். அதாவது 10 ஃபில்லிங் த பிளான்ஸ் இருக்குது, 10 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற அந்த கோடிட்ட இடங்களையும் சரியா தவறையும் நீ நல்ல தரவாக பார்த்துட்டாலே அந்த 20 மார்க்ஸ் நீ ஈஸியாக வாங்கிடலாம். அப்புறம் 2 மார்க்ஸ் சம், அதில் வந்துட்டு நீ 10 சம், அது எல்லாமே நம்ம நடத்தின சம் தான், ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஸோ அதில் 11 சம் இருக்கும், 10 சம் நீ எழுதணும். ஆனால் நீங்கள் நல்லா ஈஸியாக அதை எழுதி பார்த்துருங்க, அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு அப்போ இது ஒரு 20, இது ஒரு 20. 5 மார்க்கு பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 சம்ஸ், அதில் ஏதாவது 2 சம்ஸ் இருக்கும். அது எல்லாமே உனக்கு ஈஸியாக தான் சார் கேட்டிருக்கேன். அதனால் சார் நடத்துனதை தரவாக பார்த்துருங்க. இந்த தேர்வு ரொம்ப முக்கியமான தேர்வு. நமக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அரசாங்கம் காட்டி கொண்டிருக்கிற நல்வழிகளில் நம்ம நடந்துட்டுருக்கோம் நம்புகிறேன். ஸோ நமக்கு எப்போ ஸ்கூல் திறப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அரசாங்கம் சொல்லும்போது திறப்பு ஸ்கூலு. ஸோ அதனால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு தேர்வும் ரொம்ப முக்கியமானது. அதனால் ரொம்ப அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. கிளாஸ் கவனிக்கிறவங்க எண்ணிக்கை குறையும், அதை வந்து நீங்கள் அதிகரிக்கணும். தேர்வு எழுதணும், தேர்வு எழுதி நீங்கள் பள்ளிக்கு யார் மூலமாவது நீ வரணும்னு கூட கட்டாயம் இல்லை, யார் மூலமாவது நீ கொடுத்து விடலாம். சின்சியராக எழுதணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது உனக்கு நீயே கண்காணிப்பாளர், நீயே உன்னை கண்காணிச்சுக்கோ. யாரும் பார்க்கலன்னு சொல்லி புக்கை வச்சு நோட்டை வச்சு எழுதக்கூடாது. நீயே உன்னை கண்காணித்து உண்மையாக தேர்வு. மதிப்பெண் குறைந்தாலும் தவறில்லை, உனக்கு என்ன தெரியுதோ அதை நீ எழுதி கொடு. ஆனால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுது. அதுக்காக சும்மா எடுத்தோடனே தேர்வு எழுத ஆரம்பிக்கக்கூடாது, ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுது. ஸோ எல்லாமே நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குவீங்கன்னு, எல்லாருமே வாங்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போது இந்த எக்ஸசைஸ் 1.6ல் நம்ம 5வது சம், 6வது சம் அப்படி சொல்லி சில சம்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது. அதுதான் இந்த கிளாஸில் அவங்க சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி சம்ஸ் தான். 5வது சம் பாருங்க. எவாலுவேட் வந்து தமிழில் வந்து மதிப்பு காண்க. மதிப்பு காண்கல உங்களுக்கு வந்துட்டு 5 பவர் 0 + 6 பவர் 1 into 3 ஸ்கொயர் அப்படி கொடுத்துருக்காங்க. into 3 ஸ்கொயர் இது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 பவர் -1 plus 3 power -1 divided by 6 power -1. Okay, then third one, மூணாவது bracketல 3 power -1 plus 4 power -2 plus 5 power -3 whole power 0. So fifth sumல 3 subdivisions. முதல் sum பாருங்க. first sum 5 power 0, any number power 0 1 plus 6 power -1, அத 1/6 ன்னு நம்ம எழுதிடலாம்ல, into 3 ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணணும், இந்த வெளியில இருக்கிற 3 ஸ்கொயரை உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1க்கு பண்ணுவோம். 1 into 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1/6 into 3 ஸ்கொயர். அதாவது இந்த 3 பவர் 2 ஒன்றை வைத்து பெருக்குகிறோம், 1/6 வைத்து பெருக்குகிறோம். ஏன்னா ரெண்டையும் பொதுவாக
3 பவர் 2 இருக்கு. சரி, இப்போ 3 பவர் 2க்கு மதிப்பு வந்து 9. 3 பவர் 2னா 3 இன்ட்டு 3, அப்போ 3 9 பிளஸ் இந்த 6 எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த 6 2 இன்ட்டு 3 எழுதலாம். எழுதலாமா? 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ஸ்கொயர். இப்போ இந்த 3 இதோட சேர்ந்து, அதாவது a பவர் m பை a பவர் n அப்படின்னு இருந்துச்சுன்னா a பவர் m மைனஸ் n ன்னு எழுதிடும். அப்படிதானே? ஸோ அப்போ 3 பவர் 2 இங்க 3 இருக்கு. இப்போ 9 பிளஸ் 1 பை 2 இன்ட்டு 3 பவர் 2 மைனஸ் 1. இதுக்கு பவர்ல 1 இருக்கும்னு அர்த்தம். ஸோ 3 பவர் 2 மைனஸ் 1. இது என்ன ஆகுது? 9 பிளஸ் 1 பை 2 இன்ட்டு 3, அதாவது 2 மைனஸ் 1 வந்து 1. ஸோ அப்போ வெறும் 3ன்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 18 பிளஸ் 3 பை 2. ஸோ ஆன்சர் 21 பை 2. சரிங்களா? ஸோ ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. 2 மைனஸ் 1 வருது. 3 பவர் 1னா 3 தான். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இந்த ப்ளஸ் சிம்பிள்ஸை மாற்றிருக்காது, கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். பை 1 இருக்கும். 1க்கு 2க்கு எல்சிஎம் 2 எடுத்துட்டு 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ 2 9s are 18. 18 plus 3 by 2 21 by 2. ஓகே, தென் செகண்ட் ஒன் பாருங்க. 2 பவர் மைனஸ் 1. இதை நான் எடுத்து எழுதல, மேலே இருக்கிறதுனால அப்படியே எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் நான் இங்கே பண்ணுறேன். எல்லாமே மதிப்பு வேண்டாம். ஸோ 2 பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 3 பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 6 பவர் மைனஸ் 1. இப்போ இது என்ன பண்ணலாம்? 2 பவர் மைனஸ் 1 அதை வந்து 1 பை 2ன்னு எடுத்துக்கணும். இதுதானே? 1 பை 2 தான் 2 பவர் மைனஸ் 1 நம்ம மாற்றுறோம். அதாவது 1 பை a பவர் m ஈக்குவல் டு a பவர் மைனஸ் n, சாரி மைனஸ் m. 1 பை a பவர் m ஈக்குவல் டு a பவர் மைனஸ் m. அப்போ 2 பவர் மைனஸ் 1 பை 2 எழுதிடலாம். அதே மாதிரி இங்கே 1 பை 3 டிவைடட் பை 1 பை 6. 1 பை 6. இந்த 2க்கும் 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும். 6 எடுத்துடலாமா? 6. அப்போ 3 இங்கே பெருக்கணும், 2 இங்கே பெருக்கணும். அப்போ 3 பிளஸ் 2 3 பிளஸ் 2. இந்த டிவிஷனை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா இந்த நம்பருக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் போடணும். இந்த 1 பை 6க்கு தலைகீழி போட்டணும். வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் பொழுது 1 பை 6க்கு தலைகீழி போட வேண்டும். ஸோ 6 பை 1 போட்டலாம். இப்போ 6ம் கேன்சல் ஆயிரும். அப்போ 3 பிளஸ் 2 ஈக்குவல் எத்தனை? 5. நீ ஆட் பண்ணிட்டு கூட ஒரு ஸ்டெப் பண்ணி கூட நீ கேன்சல் பண்ணலாம். எப்படி? 5 பை 6 இன்டூ 6. 6 கேன்சல் ஆயிரும். 5 ஆன்சர் அப்படி போடலாம். கூட ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். அல்லனா இப்படியே நீ என்ன செய்தாலும் உனக்கு புரிஞ்சா இப்படியே நீ எழுதிக்கலாம். இந்த தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 3 பவர் மைனஸ் 1, 4 பவர் மைனஸ் 2, 5 பவர் மைனஸ் 3, அப்புறமா 4 பவர் 0. இப்போ இந்த நம்பரை நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா 3 பவர் மைனஸ் 1 பை 3 போடுவோம். 4 பவர் மைனஸ் 2 1 பை 4 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 5 பவர் மைனஸ் 3 1 பை 5 கியூப்னு எழுதிக்கலாம். ஆனால் பவர்ல ஹோல் பவர்ல 0 இருக்கு. எனி நம்பர் பவர் 0 1 அப்படின்னு சொல்லிடுது. அதாவது a பவர் 0க்கு வேல்யூ 1. அப்போ இந்த டோட்டல் பிராக்கெட் ஹோல் பவர் 0க்கு வேல்யூ என்னடா? 1 தான். ஸோ நீங்கள் உள்ள எதுக்குமே நீங்கள் வேல்யூ போடணும்னு தேவையில்லை. பவர்ல 0 இருக்கிறதுனால இதுக்கு டைரக்டா 1ன்னு இங்கே போடணும். சரிதானா? ஸோ இப்போ 5th சம்மில் உள்ள 3 சம் டிவிஷனும் உனக்கு தரவா புரியும்னு நினைக்கிறேன். இந்த அடுத்தது 6th சம் பார்ப்போம். சரிதானா? இந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக நோட்டில் காப்பி பண்ணி ஒரு தடவை எழுதி பார்க்கணும். அப்போதான் இதை நீங்கள் தரவா புரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக எழுதி பார்க்குறேன். மேக்ஸை பொறுத்தவரைக்கும் திரும்ப சார் சொல்லிட்டு இருக்கேன், எழுதி பார்க்காம மேக்ஸை லேர்ன் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக எழுதி பாருங்க. அடுத்து பாருங்க, 6வது சம் வந்து
சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. ஆறாவது சம் சுருக்குக. எப்படி என்ன பண்ணணுமா பாருங்க. 3 to the whole power 3 into 2 into 3 power 5 whole power minus 2 whole power minus 2 into 18 power 2 18 bracketல 18 போட்டுருக்காங்க. so 18 power 2 அப்போ 3 square the whole cube into 2 into 3 power 5 whole power minus 2 into 18 whole power 2. ஓகே, இப்போ இதை நல்லா அப்சர்வ் பண்ணி கேர்ஃபுல்லாக நீங்கள் வேல்யூ போட்டாலே ஈஸியாக என்ன செஞ்சாலும் இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஓகே, அதுக்கு முன்னால் இந்த 18 மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணும். 18 என்ன பண்ணுவோம், பிரைம் ஃபேக்டரைசேஷன் படி 2 போடுங்க 2. ஸோ இது how many times 9 times. அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் 3 வரும் 3 1. அப்போ 2 into 3 square அப்படின்னு 18 போடலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. a power m whole power n equal to a power mn. ஸோ அதே மாதிரி தான் இதை பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ a power 3 power 6 2 into 3 வந்து 6 into 2 power minus 2 அப்புறமா 3 power minus 10. ஆல்ரெடி 5 இருக்கு, பவர்ல வெளியில minus 2 இருக்கு. ஸோ அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். 5 power minus 10. அப்புறமா இந்த 18 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 3 square அப்படின்னு எழுதணும். வெளியில வேற ஒரு 2 இருக்கு. 18 எப்படி எழுதுறோம் 2 into 3 square. அது எப்படிங்கிறத உனக்கு சைடுல சார் எழுதி காட்டியிருக்கேன். ஸோ 2 into 3 square எழுதிக்கோ. பவர்ல ஒரு 2 இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்ல 6 into 2 power minus 2 into minus 10 into இந்த 2 into 3 square வெளியில இருக்கிற 2 ஆல் அடிச்சிடணும். பவர்ல இருக்கிற 2 உள்ள எடுத்து ஸோ 2 square into 3 power 4. இப்போ பாருங்க இதெல்லாம் இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதாவது a power m into a power n. ஸோ அப்போ 3 power 10 into 3 power minus 10. அதே மாதிரி 2 power minus 2 into 2 power 2. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சேமா வர்ற மாதிரி அந்த 3 2 எல்லாம் பக்கத்துல நீங்க எழுதி வச்சு. அப்போ இதுக்கு வேல்யூ பவர் 10 minus 10 into 2 minus 2 plus 2. அதனால 2 minus 2 தான். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் 3 power 0. இதுக்கு ஆன்சர் 2 power 0. சரியா? 3 power 0 into 2 power 0. Any number power 0? Any number power 0 1. அப்போ 1 into 1 equal to 1. So 3 power 0 into 2 power 0 equal to இதுக்கு 1 அதுக்கு 1 1 into 1 1. சரியா? ஸோ சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். வேற மாதிரி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த பவர்ல மைனஸ் 2 இருக்கிறதுனால இதை டினாமினேட்டர்ல எழுதி 1 by 2 into 3 power 5 power 2 minus 2 plus 2 ஆக்கி திரும்ப உள்ள எழுதி எழுதலாம். இது சார் ஒரே லைன்ல வர மாதிரி எழுதிருக்கேன். நீ வேற மாதிரி மாற்றி எழுதினாலும் தவறில்லை. ஆனால் கண்டிப்பா ஆன்சர் 1 வர மாதிரி பார்த்து. சரிதானா? ஓகே, ஸோ அடுத்தது இதே இதுல இந்த 6th செகண்ட் ஒன் பார்ப்போம். 6th செகண்ட் ஒன் அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 9 power 2 into 7 cube
7 cube into 2 power 5 divided by 84 whole power 3 bracket. இந்த புக்கில் ப்ராக்கெட் இல்லை, ப்ராக்கெட்டோட போட்டாலும் கவர் இல்லை. ப்ராக்கெட் இல்லைன்னா கரெக்டாக போடும். சிலர் 843 போட்டுருவீங்க. அதனால் ப்ராக்கெட் போட்டுட்டு 3 போட்டுக்கோ. புக்கில் இல்லையே சார் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஓகே, அப்போ 9 power 2 into 7 power 3 into 2 power 5 divided by 84 power 3. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 84 கொஞ்சம் மாற்று. 2 டேபிள் போடுங்க. 4 2s are 8, 2 2s are 4, 4 2 8, 2 4. ஸோ திரும்ப 2 ஆல் போடுங்க. 2 4, ஓர் 2 2, 2 4, ஓர் 2 2. அடுத்தால 3 போடுங்க. 7 3 21. அடுத்தால 7 போடுங்க 1. அப்போ 84 நம்ம எப்படி எழுதலாம்? 84 2 square into 3 power 1 into 7 power 1 அப்படி எழுதிடலாமா? ஸோ இப்போ இதை பாருங்க, 9 power 2 7 power 3 2 power 5 divided by 2 square, இந்த ரெண்டு 2 இருக்கிறதுனால 2 square 3 power 1 7 whole power 3. அந்த whole power 3-ஐ மறந்துடக்கூடாது, அதை கவனமாக எழுதணும். ஸோ அப்போ பாருங்க, இந்த பவர்ல இருக்கிற 3-ஐ உள்ள எழுதாம உள்ள எடுத்து போயிட்டு எழுத போறோம். ஸோ 9 power 2 7 power 3 2 power 5 divided by 2 power 6. அப்படிதானே? ஸோ இந்த 2 இருக்கு, இந்த 3 இருக்கு, 6 into 3 power 3 into 7 power, அதாவது இந்த ஒன்று இல்லைன்னா 1 இருக்கக்கூடாது. அதுதானே? ஸோ அப்போ உள்ள இருக்கிற நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 3 3, இந்த 1 இருக்கும், 1 into 3 3. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம டைரக்டாக சில இது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 9-ஐ எப்படி எழுதலாம்? இந்த 9-ஐ 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 எப்படி எழுதலாம்? 3 square the whole square into 2 power 5 divided by 2 power 6 into 3 power 3. 7 power 3 7 power 3 ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ இதை 3 power 4 into 3 power 2 power 5 divided by 2 power 6 into 2 power 3 இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் பாருங்க, இங்க எழுதுறேன் சார், தள்ளி எழுதுறேன். 3 power 4 minus 3, அதாவது a power m by a power n, a power m minus n. ஸோ 4 இந்த ரெண்டு எடுத்து 3 power 4 3 power 3, ஸோ 3 power 4 minus 3 divided by இங்க பாரு, இத கீழ எழுதுறோம். இந்த கீழ எழுதும் போது என்னலாம் 6 power minus 5, 6 power minus 5. அப்போ நியூமரேட்டர்ல உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்க, 3 power 1, டினாமினேட்டர்ல 2 power 1. அப்போ இது என்ன ஆகுது 3/2, ஸோ 3/2. 4 minus 3 3, அப்புறம் 6 minus 5 1. இப்போ நல்லா கவனிங்க, இதை வேற மெத்தட்லையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு சிம்பிளாக இருக்குன்றதுனால சார் எழுதி கொடுத்துருக்குறேன். ஸோ 9 மாத்திரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், 3 ஸ்கொயர்னு எழுதிடுறோம். ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறதுனால 3 power 4 ஆயிடுது. இந்த 2 power 5 சொல்லுவோம். இங்கே 7 cube ஆல்ரெடி 7 கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 7 வருது, பவரில் 3 இருக்கிறதுனால 7 cube கேன்சல் ஆயிடுது. இதை கீழே எழுதிடுறோம். இதை வந்து 3 ஸ்கொயர் எழுதலாம், அங்கே 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 வந்து 3 power 4 ஆயிடுது. இங்கே 3 power 3 இருக்கு, அந்த மேலே எழுதும்போது 4 minus 3 ஆயிடுது. இதை கீழே எழுதும்போது 6 power minus 5 ஆயிடுது. ஸோ 3 power 1 2 power 1, ஸோ 3/2 இதான் ஆன்சர். சரிதானா? அடுத்து பாருங்க, இந்த 6th சம் தான் இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும்.
நீங்கள் கவனமாக எழுதணும். அடுத்து பாருங்க, இதில் தேர்ட் ஒன் ஒரு சம் மாத்திரம் பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம். பாருங்க தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 2 power 8 into 2187 by 3 power 5 into 32 2 power 8 into 2187 divided by 3 power 5 into 32. So, இப்போ 2187 இது 3 power 7 இது 2 times இது 3 6 இது 2 9 3 23 9 27 எப்படினா எழுதிக்கலாம் 93. ஸோ அடுத்து பாருங்க இது 3 6 4 12 இது 3 6 இந்த ஒன்றை கொடுத்துட்றோம். இப்போ 4 12 3 9 again 3. ஸோ 8 1 again 3 2 7 இப்படிதானே. ஸோ again 3 9 அடுத்தாலையும் 3 3 அடுத்தாலையும் 3 1 சரிதான். அப்போ எத்தனை வந்து how many times 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 வந்து. அதே மாதிரி 32 பாரு 2 டேபிள் 1 remaining 1 6 2 8 2 4 2 2 2 1 சரிதானா. அப்போ இது how many times 1 2 3 4 5. ஸோ அப்போ இது எப்படி மாற்றோம் 2 power 8 into இதுக்கு பதில் எத்தனை போட்டு சொல்லியிருக்கேன் 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ 3 power 7 divided by 3 power 5 into 2 power 1 2 3 4 5 2 power 5. ஸோ இப்போ இது என்ன ஆகுது 2 power 8 minus 5 into 7 minus 5. ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க 2 cube அதானே into 7 minus 5 வந்து 2 இது 8 minus 5 வந்து 3. ஸோ இது 2 cube-னா 2 into 2 4 4 into 2 8 இது எவ்வளவு 9. ஸோ 8 8s are 7 8 8s are 64 9 8s are 72. ஆன்சர் வந்து உங்களுக்கு 72 வரும் சரிதானா. ஸோ இப்போ இது உங்களுக்கு தரவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய கண்டினியூஷன் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலாம் செகண்ட் யூனிட் போயிடும் சரிதானா. ஸோ இந்த சம் அவசரமாக சொல்லி கொடுத்துட்டு நினச்சாதீங்க. இந்த 32க்கு போட்டுருவோம் 1 2 3 4 5 2 power 5. அந்த மாதிரி இந்த 2187 போட்டுருவோம் 3 தான் போட முடியும். ஸோ 3ல ஸ்டார்ட் பண்ணிப்போம் 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 இருக்கு. ஸோ அதை மேலே எழுதிட்டோம். இது 3 power 5 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ a power m by a power m minus n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மேலே எழுதுறோம். ஸோ 8 minus 5 அந்த மாதிரி 7 minus 5 இது 2 வருது, இது வந்து 3 வரும். அப்போ 2 power 3 வந்து 8 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 8 into 9 வந்து 72. ஓகே. ஸோ திரும்ப ஒரு முறை சொல்லி தந்திருக்கேன், தரவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எழுதி பார்த்துருங்க, நோட்லேயே எழுதி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுங்க. தேங்க்யூ.